ஐயனார் துணை சிறையில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு என்னங்க நீங்கள் எந்த ஒரு அலங்காரமும் பண்ணாமல் இப்படி வந்து நிற்கிறீங்க, நீங்கள் தானே நிச்சயம்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் வர சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னடனா நீங்கள்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னடனா இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நாங்களும் நிச்சயம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் இவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க குடும்பத்தாளுங்க வந்து டிவோர்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவங்க 2 பேரும் கொஞ்சம் அவசரப்படுறாங்க, அதனால் இவங்க 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணி ஒன்றா சேர்ந்து வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போனாங்க. ஜெயந்திக்கும் அவரை மறக்கவே முடியல. அதனால் அவரை மறுபடியும் அவரு கூட சேர்ந்து வாழ சம்மதம் சொல்லிட்டாங்க. நல்ல நாளாக பார்த்து வந்து கூட்டிகிட்டு போகிறதாவும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும்ல, வந்து வீட்டை பார்த்துட்டு போனது நீங்கள் தானே, இப்போ புரோக்கர்கிட்ட சொன்னோம் அவங்கக்கிட்ட சொன்னோன்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ எங்களுக்கு தானே அவமானம், உங்கள் நிலைமை என்னன்னு எங்களுக்கு புரியுது, இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா இருந்துட்டு இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கமால. ஆனால் நீங்கள் ஏன் மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, அதுவும் அவங்க கல்யாணம் ஆனவங்க டிவோர்ஸ் அவங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி மாமா இதுக்கு சம்மதம் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, இப்படிப்பட்ட முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு என்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.